இது ஒரு பேய் கதை, நிஜமில்லை. பேய் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சென்னைக்கு அருகே ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே ஒரு பழைய வீடு இருந்தது. அது பற்றி பல வகையான பயமுறுத்தும் கதைகள் பேசப்பட்டன. யாரும் அந்த வீட்டுக்கு அருகே போக துணிய மாட்டார்கள். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். பெயர் முரளி. அவன் எதற்கும் பயப்படாதவன். அவனை சிலர் பேய் வீட்டுக்கு போயிட்டு வா என்று சவால் விட்டார்கள். முரளி அதை ஏற்று அந்த பேய் வீட்டுக்கு இரவு நேரத்தில் போனான். வீட்டுக்குள் நுழைந்ததும் குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. முரளி பயந்து போகாமல், யார் அது என்று கத்தினான். அப்போது ஒரு வெள்ளை நிற ஆடையில் ஒரு பெண் தோன்றினாள். அவள் முகம் மிகவும் வெளிரியிருந்தது. என்று கெஞ்சினாள். முரளி தைரியமாக, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டான். அந்த பெண் தன் கதையை சொன்னாள். நான் ராதா. 10 வருடங்களுக்கு முன் என்னை இந்த கிராமத்து ஒரு பணக்காரன் கொலை செய்தான். என் உடலை இந்த வீட்டு கிணற்றில் எறிந்தான். அவன் தப்பித்து விட்டான். ஆனால் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். முரளி கேட்டு அதிர்ச்சியடைந்தான். நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் நீ என் மேல் கோபப்பட வேண்டாம் என்றான். ராதாவின் ஆவி அவனுக்கு நன்றி கூறியது. மறுநாள் முரளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கிணற்றில் ஒரு பெண்ணின் எலும்புகள் இருப்பதாக புகார் செய்தான். போலீஸ் விசாரணையில் அந்த பணக்காரனின் குற்றம் வெளியானது. அவன் கைது செய்யப்பட்ட கிராமத்தினரந்த வீட்டை இடித்து அங்கே ஒரு சின்ன கோவில் கட்டினார்கள். முடிவு: பேய்கள் எல்லாம் தீயவை அல்ல. சில ஆவிகள் தாங்கள் அநீதிக்கு ஆளானவர்கள். அவர்களுக்கு நீதி கிடைத்தால் அவர்கள் மனித உலகை விட்டு அமைதியாக போய் விடுவார்கள். கதையை ரசித்தீர்களா? வேறு எந்த தலைப்பில் கதை வேண்டுமானாலும் கேளுங்கள். பேய் காஃபி பலாவி கட்டாய்கள்.